ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு புதுமையான கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் பார்த்தீங்கன்னா ராஜ். நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா பெங்களூர். ஆனால் நான் வந்து ஒரு வேலை காரணமாக வந்து இங்கே வந்து சென்னையில் வந்து வீடு எடுத்து நான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். என்னோடய அப்பா அம்மா எல்லாமே பெங்களூரில் தான் இருந்தாங்க. நான் தமிழ் பையன் அப்படிங்கிறதுனால சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா வந்து அங்கேயே வந்து பெங்களூரில் எங்கள் அப்பா வந்து செட்டில் ஆகிட்டாரு. ஆனால் வந்து எனக்கு வேலை வந்து இங்கே கிடச்சதுனால, சென்னையில் நல்ல கம்பெனியில் கிடச்சதுனால நான் இங்கே வீடு எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ஒரு அக்கா, அவங்களையும் மேரேஜ் பண்ணி பெங்களூர்லேயே கொடுத்துருந்தாங்க. நான் இங்கே வேலை பார்த்துட்டு மந்த்லி ஒன் டைம் வந்து ஊருக்கு போகிறது தான் வழக்கம். அப்போ வந்து என்னாச்சுன்னா, என் வீட்டு பக்கத்துலேயே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட எல்லாருமே நல்லா பழகக்கூடிய ஆள் தான். என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களும் வந்து என் கூடயே 2, 3 பசங்க வந்து தங்கியிருந்தாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து என் வீட்டு ஓனரோட ஒய்ஃப் வந்து ரொம்பவே நல்லா பழகுவாங்க என்கிட்ட. நான் அந்த வீட்டிலேயே வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே வந்து குடியிருந்ததுனால அவங்களுக்கு வந்து என் மேலே வந்து ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் வந்து வாடகையெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவேன். அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுனாலும் பண்ணுவேன். அந்த மாதிரி என் வீட்டு ஓனரும் அவங்க ஒய்ஃபும் 2 பேரும் மட்டும்தான். அவங்களுக்கு குழந்த இல்லை ரொம்ப நாளாகவே. அந்த வீடு தவிர நிறைய வீடுகள் அவங்களுக்கு வாடகைக்கு இருந்துச்சு. நாங்கள் வந்து நல்லா இருக்கிறதுனால எங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் நல்ல முறையில் எல்லாம் வாடகைலாம் கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வந்து என் ஓனரோட ரிலேட்டிவ் வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் அந்த அண்ணா இருந்தாங்க. நான் இவங்கள வந்து அக்கான்னு தான் கூப்பிடுவேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த அக்காவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி இருந்ததுனால, கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்னாச்சுன்னா, அவர் மட்டும் கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு. அவங்க ஊர் சென்னை இல்லை, வேறு ஊர் தான். அவங்க போக வேண்டி இப்போ ஒரு 10 நாள் தங்க வேண்டிய கட்டாயத்தில் அந்த அண்ணா இருந்தாங்க. ரொம்ப சொந்தக்காரங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அவர் வந்து கிளம்பி போனார். அவர் கிளம்புறப்போ வந்து என்கிட்ட வந்து சொன்னார், இது மாதிரி அக்கா வந்து ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டால் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஏன்னா நான் ரொம்ப வருஷம் இங்கே இருக்கிறதுனால என் மேலே ஒரு நம்பிக்கையாக வந்து அவர் சொல்லிட்டு போனார். நானும் சரிண்ணே, இது வேற என்கிட்ட சொல்கிறீங்க, நான் வந்து அவங்க என்ன ஹெல்ப் வேணாலும் அக்காவுக்கு பண்ணுவேன், நீங்கள் அதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லைண்ணே, நீங்களும் இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள அப்படின்னு சொன்னேன். சரிப்பா நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவர் கிளம்புன அன்றைக்கி பார்த்திங்கன்னா, அக்காவுக்கு உடம்பு முடியாதனால சமைக்கலை. நான் தான் வந்து ஹோட்டல்லேருந்து சாப்பாடெல்லாம் வந்து வாங்கியாந்து கொடுத்தேன். நைட் சாப்பாடு எல்லாமே அவங்களுக்கு தட்டு தேவையான பொருளாக எடுத்து கொடுத்துட்டு போனேன். சரிக்கா நீங்கள் பாருங்கள், டேப்லெட் போடுங்கக்கா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இங்கேருந்து டேப்லெட்லாம் எடுத்து கொடுத்துட்டு போனேன். சரி தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அவங்க வந்து வீட்டுக்கு கொஞ்சம் பொருள்லாம் வாங்கணும், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆஃபீஸ்க்கு. சரி ஆமாக்கா லீவு தான் அப்படின்னு சொன்னேன். நாளைக்கு கொஞ்சம் வெளில போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரி அப்படின்னு சொன்னேன். அடுத்தது உங்கள்கிட்ட நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.